மூணாவது எஸ்தர். எஸ்தர் தூரமா போய் திரும்பி வந்த ஒரு ஆளு. எப்படின்னா, எஸ்தர் தன்னுடைய ஜனத்திலிருந்து புறப்பட்டு அகஸ்வேர ராஜாவுடைய அரண்மனைக்கு போகும்போது அவ வெறுங்கழுத்தாதான் போறா. ஒரு அனாதையா, கழுத்துல எதுவும் இல்லாம கையில எதுவும் இல்லாம ஒரு வெறுமையாத்தான் அவ போறா. வெறுங்கழுத்தோடு போன எஸ்தர் ராஜ அரண்மனையிலிருந்து திரும்ப தன் ஜனத்திடத்திற்கு வரும்போது சகல அலங்காரத்தோடும் சகல ஆபரணங்களையும் தரித்து கொண்டு ராஜ கிரீடம் வச்சு ஒரு பட்டத்து ராணியாகத்தான் தன்னுடைய ஜனங்களிடத்துல அவ வர்றா அப்படின்னு எஸ்தர் 2:17 படிக்கிறோம். ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினையத்தன் மனவாட்டியாக்கினது என்னை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆபரணங்களோட வர்றா. எப்படி வஸ்தியின் கையிலும் கழுத்திலும் தலையிலும் இருந்த ஆபரணங்கள் அப்படியே யூட்டன் போட்டு திரும்பி எஸ்தரினுடைய கைக்கும் கழுத்துக்கும் தலைக்கும் வந்தது போல உங்களுடைய நகைகளும் எங்கேயோ தூரமா போயிருக்கலாம். கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு காணல் நீர் கூட தூரத்துல இருந்து பார்த்தா கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கும். அப்படி காணல் நீராக கூட இல்லாமல் எங்கேயோ காணாமல் போன நகைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களை விட்டு தூரம் போன நகைகள், அடமானத்தில் அடகில் கடனில் கிடந்த நகைகள் உங்கள் கழுத்துக்கும் உங்கள் கைக்கும் திரும்பி வரும். கர்த்தர் மூழ்கி போன நகைகளை மீட்டெடுத்து கொடுப்பார். நீங்க எப்படி அந்த நகைகள் இல்லாம, அந்த ஆபரணங்கள் இல்லாம எஸ்தர் முன்னாடி போனது மாதிரி, தூரமா போனது மாதிரி வெறுங்கழுத்தோட பிறந்த வீட்டுக்கும் பிறந்த ஊருக்கும் போக முடியாமல் இருந்த நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய நகைகள் எல்லாம் திருப்பப்பட்டு அதை அணிந்து கொண்டு எஸ்தர் ராஜாத்தி போல உங்கள் பிறந்த ஊருக்கும் உங்களுடைய பிறந்த வீட்டுக்கும் நீங்கள் செல்வீர்கள். ஆமென்.